கேட்போம். ஸ்ரீராம் வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய திருவிடந்தை இந்த பகுதியில் வரும் மே மாதம் 11ஆம் தேதி சித்திரை மாத முழு நிலவு வன்னியர் சங்க இளைஞர் பெருவிழாவானது நடைபெற இருக்கிறது. அதற்கான முன்னோட்டமாக பந்தல்கால் நெடும் நிகழ்வானது இன்று நடைபெற்று வருகிறது. இதில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள், கௌரவ தலைவர் ஜி.கே. மணி உள்ளிட்டவர்கள் இந்த மாநாடு பந்தல்கால் நடும் விழாவில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாநாட்டுடைய முழு நோக்கம் என்பது சமூக அனைவருக்கும் அந்த சாதிவாரி கணக்கு எடுக்க வேண்டும் எனவும், அதே போன்று 7.5 விழுக்காடு சதவீதம் ஒதுக்க வேண்டும் எனவும், அரசு மதுபான கடைகளை மூட வேண்டும் எனவும் பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி தான் இந்த மாநாடு நடைபெற இருக்குது. இந்த மாநாட்டிற்காக பல்வேறு இடங்களில் விளம்பரங்கள் மற்றும் இவர்கள் கட்சியுடைய கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருகிறது. ஏறத்தாழ தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 25 லட்சம் வன்னியர்கள் இந்த மாநாட்டில் பங்கு பெறுவார்கள் என தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கான முன்னேற்பாடுகள் இந்த திருவிடந்தை பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய 50 ஏக்கர் பரப்பளவில் இந்த மாநாடு திடல் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று பேருந்துகள் மற்றும் வாகனங்கள் நிறுத்துவதற்காக 30 ஏக்கர் பரப்பளவில் வாகன நிறுத்தும் இடங்களும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதற்காகத்தான் இந்த பந்தல்கால் நடும் விழா ஒரு மாதத்துக்கு முன்பாகவே நடைபெற இருக்கிறது. தற்போது தலைவர்களுடைய சர்ச்சை என்பது எழுந்திருக்கக்கூடிய நிலையில் அன்புமணி ராமதாஸ் பங்கு பெற்றிருக்கக்கூடிய நிகழ்ச்சியில் பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர்கள், அதே போன்று முக்கிய நிர்வாகிகள், வன்னியர் சங்க பொறுப்பாளர்கள், இது போன்ற முக்கிய தலைவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். அதே போன்று அன்புமணி ராமதாசுடைய மகள் சங்கமித்ரா அவர்களும் பங்கு பெற்றிருக்கிறார்கள். இந்த பந்தல்கால் என்பது கிட்டத்தட்ட 20 அடி உயரம் கொண்ட இந்த பந்தல்கால் நட்டு அதன் பின்பாக பணிகள் தொடங்கும். இந்த ஒரு மாதத்திற்கு முன்பாகவே இந்த பணிகள் தொடங்கி அடுத்த மாதம் 9ஆம் தேதிக்குள் நிறைவு பெற்று இருக்கைகள் மட்டுமே 10 லட்சம் இருக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதில் 25 லட்சம் மக்கள் பங்கு பெறுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கான முழு ஏற்பாடுகளும் அதே போன்று மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறையிடம் ஏற்கனவே அனுமதி பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த மாநாடு வன்னியர் சங்க மாநாடு 11ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய முன்னிட்டு அந்த பந்தல்கால் நடும் நிகழ்வில் பங்கேற்றிருக்கிறார். இதன் பின்பாக பத்திரிகையாளரும் சந்திக்க இருக்கிறார் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். நன்றி ஸ்ரீராம், விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு.